நமசிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, வாழ்க வளமுடன். நான் சுவாமி பிரபாகரானந்த சரஸ்வதி, அகில் பாரத சந்த் சமிதியின் பிரதேஷ் பிரமுக். சனாதன தர்மத்துடைய அடிப்படையான யாகங்களின் யஜ்ஞங்களும் அதிலிருந்து கிடைக்கிறது பலம் என்ன என்று பார்ப்போம். சாதாரணமான நிலையில் ஒரு மனிதனுக்கு நிறைய தடங்கள் வரலாம். இந்த தடங்களை எல்லாமே நிர்மார்ஜனம் செய்யறதுக்கு தான் கணபதி ஹோமம் என்று சடங்கு இருக்கு. கணபதி பகவானுக்கு நெல் பொரி, அவில், அதே மாதிரி கருப்பு எள்ளு, தேங்காய், சர்க்கரை, நெய், எலும்புச்சம்பளம் அதோடு சேர்த்து கரிம்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி மூல்யமான ஒரு கூட்டு, ஒரு ஹர்பல் கூட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதிலிருந்து உருவாகிறது ஃப்ரீக்வன்சிஸ் இல்லை. அந்த ஃப்ரீக்வன்சியுடைய சக்தியாலே மந்திரத்தை சேர்க்கும்போது பூர்ணமாக தடங்களை நீக்க முடியும் என்று சாஸ்திரமே ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதனால கணபதிகம் ஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிசீதசாதனம் ஸ்ரீ மகாகணபதயே ஸ்வாஹா என்று சொல்லி நமோ பார்த்தா சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அஸ்மாகம் சர்வேஷாம் சகுடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய சுக சம்பத் பிரீதி பிரத்யக்ஷவர்தனார்த்தம் சர்வதோஷ பரிஹாரார்த்தம் விக்னேஸ்வர பிரீத்யர்த்தம் விக்ன நிவாரணார்த்தம் மகாகணபதி மகாசங்கல்ப மகாபூஜா ஹோமம் சமர்ப்பணம் கரிஷ்யாமி இப்படி சொல்லி, அதாவது பேர் நட்சத்திரம் சொல்லி ஒரு ஆகுதிக்கும் சுவாகா பண்ணும்போது நவகிரகங்களோடும் நட்சத்திரங்களோடும் சேர்த்து இருக்கு அந்த தோஷங்களை டிலீட் பண்ணலாம் என்று சாஸ்திரப்படியாக ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதனால எந்த சடங்குக்கும் கணபதி ஹோமம் என்றது ரொம்ப ரொம்ப தேவையானது, முக்கியமானது, அவசியம் செய்ய வேண்டியது. ஆடி மாதத்தில் எல்லாமே ஒரு இந்து வீட்டையும் கட்டாயமாக காத்தால ஒரு கணபதி ஹோமம், சாயங்காலம் அம்பாள் பூஜை, மகாலட்சுமி பூஜை நடந்தால் தான் அது வீடு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நாம் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதனும் என்னென்ன ஃப்ரீக்குவென்சி டெம்டேஷனாக பேடாக வைப்ரேஷனாக இருக்கோ ஒரு வருஷத்தில் இருக்குது அவ்வளோ இதுவும் ஒரே அடியாக டீலீட் பண்ணுறதுக்கான ஒரு சடங்கு தான் கணபதி ஹோமம், பகவத் சேவை.